இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க பாட்டி. ஐயா கார்த்தி, ஒன்னும் இல்லையா, உன் அத்தைக்காரி எலெக்ஷன்ல நிக்கிறாள்ல, அவளுக்காக ஒவ்வொரு வீடா போய் ஓட்டு கேட்க போனேன். அவங்க உங்க மருமக தானே எலெக்ஷன்ல நிக்கிறாங்க, அவங்க வந்து ஓட்டு கேட்கட்டும், எல்லா ஓட்டும் அவங்களுக்கு தான் போடுவோம்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு அவ இங்க வந்துட்டு போயிட்டான்னா மொத்த ஓட்டும் அவளுக்கு தான் விழும். அவ தாராளமா இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவா. ஐயா, உன் அத்தைக்காரி கிட்ட சொல்லி எப்படியாவது இந்த ஊருக்கு வர வழியா? நான் எப்படியாவது பேசி அவங்களை கூட்டு வர பாக்குறேன் பாட்டி. சரியா சரியா, நீ சொல்றதும் சரிதான். ஐயா, எப்படியாவது வர வச்சிரியா? சரிங்க பாட்டி, நான் கூட்டு வரேன். அப்ப நான் வச்சிட்டுமா ஐயா? எப்படியோ வந்துருவா. வாங்கம்மா, நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போலாம். இந்தாங்க ராமசாமி அண்ணா, நம்ம ஊருக்கு நல்லது நடக்கணும்னு எங்க அத்தை குங்குமச்சிமிழ் சின்னத்துல இந்த வாட்டி எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. உங்க பேர் ஆதரவோட அவங்களை ஜெயிக்க வைக்கிறது உங்களோட பொறுப்பு. ஓடுவீங்கல்ல? இந்த ஊருக்கு, இந்த ஊர் மக்களுக்கு எங்க அத்தை என்ன பண்ணிருக்கான்னு நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அது உங்களுக்கே தெரியும். அதனால உங்க ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு. அது ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஒரு விஷயம். என்ன விஷயம் மாப்ள? சண்முகம்னு ஒருத்தர் 3ஆம் தெருவில் இருக்காரு. அவரோட பொண்ணு கல்யாணம் வச்சிருக்காங்க. நம்ம இந்த சீர்வரிசை தாலியெல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சந்தோஷப்படுவாங்க. மாப்ள, இந்த நேரத்துல எப்படி கல்யாணம் செய்யற தாலியெல்லாம் கொடுக்கறது? அதுக்கெல்லாம் நேரம் இல்லையே. புரியுது அத்தா, அதுக்கு என்ன செலவாகுமோ அதை நம்ம பணமா கொடுத்துடலாமே. சரிங்க மாப்ள, நீங்க சொல்றதும் நல்ல யோசனை தான். நாம பணமாவே போய் கொடுத்துட்டு வந்துடலாம். அக்கா, ஒரே நிமிஷம், நான் வந்துடுறேன். சரி சந்திரா. பெரியசாமி, சொல்லுங்க. நீ என்ன பண்ற? அந்த கணபதி பாளையம், தம்பிப்பட்டி பாளையம், ராமலிங்கபுரம், புதூர் எல்லாம் போயிட்டு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து எல்லார்கிட்டயும் ஓட்டு கேளுங்க. நாங்க அங்க வந்துகிட்டே இருக்கோம்னு சொல்லு. கண்டிப்பா நாங்க இங்க இருக்கிற வேலையை முடிச்சிட்டு நேரா அங்க வந்துடுறோம். சரியா? சரி. ஜனங்கிட்ட எல்லாம் ரொம்ப பெருமையா சொல்லணும்டா. கண்டிப்பா சொல்லிடுறேன். என்ன மாமனே, சரிதானே? சரிதான், அசத்திடுவோம். சித்தப்பா ஒரு நிமிஷம். சொல்லு சந்திரா. என்னங்க, ஒரு முக்கியமான விஷயம். என்ன சொல்லு? 3வது தெருவுல இருக்கிற சண்முகன்ற ஒரு பொண்ணுக்கு கல்யாணமா? இங்க அந்த டிரைவர் பையன் என் அக்கா கார்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அவங்க அங்க போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நீங்க அதுக்குள்ள அங்க போய் அந்த பொண்ணுக்கு கல்யாண பரிசா பெருசா ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு வந்துருங்க. அப்பதான் நமக்கு சரக்கு பாட்டில் விஷயத்துல ஏற்பட்ட கெட்ட பேரை தொடக்கலாம். நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரக்கு பாட்டில் விஷயத்துல நம்ம இமேஜ் ரொம்ப கீழே போயிடுச்சு. அதை தூக்கி நிறுத்தணும்னா இந்த மாதிரி நல்ல காரியம் ஏதாவது செய்யணும். நான் உடனே சண்முக வீட்டுக்கு போய் பண உதவி செய்யறேன். சீக்கிரம் போங்க, இல்லைன்னா என் அக்கா காரி முந்திக்கு வா. இல்ல சந்திரா, நான் உடனே கிளம்புறேன். மவனே, என்ன சொன்னா? சித்தப்பா, நம்ம அவசரமா ஒரு இடத்துக்கு போனோம். எங்க மவனே? சூப்பர் மவனே. இந்த பாரு, இது நம்ம கிடைச்சிருக்கிற அருமையான சான்ஸ். இதை மிஸ் பண்ணிட கூடாது. நம்ம சீக்கிரமா கிளம்புவோம். சிவராமன், சொல்லுங்க. நீ போய் இந்த பாபு இல்ல பாபு, அவனை நான் வர சொன்னேன்னு சொல்லு. சொல்லிடுறேன். சரி, போ போடா. மாமோனே. வாங்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. உங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். அதான் கல்யாண சீர்வரிசை தாலிக்கு பதிலா பணத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்குதான் பிரச்சாரத்தப்போ அறிவிச்சீங்க, அதுக்குள்ள என் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் கொடுக்க வந்துட்டீங்க. ஐயா, எங்க அத்தை சொல்றதா செய்வாங்க, செய்யறதுதான் சொல்லுவாங்க. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்துங்க. ரொம்ப நன்றிமா. இந்த உதவியை நாங்க என்னைக்குமே மறக்கவே மாட்டோம். உங்க பொண்ணு கல்யாணம் மட்டும் இல்ல, இனிமே வேற எந்த பொண்ணு கல்யாணம்னாலும் அத மனமாற நான் தான் நடத்தி வைப்பேன். எல்லா செலவையும் நானே ஏத்துப்பேன். உங்களுக்கு பெரிய மனசுமா.
என்ன அக்கா கல்யாண வீடுன்னு இங்க வந்திருக்கா? அவங்க வேற எங்கேயாவது போயிட்டாங்களா? இதுதான் கல்யாண வீடுனா அப்ப 3வது தெருவுல இருக்கிற சண்முக வீட்டுக்கு அவர் போனாரே, அது என்ன வீடு? ஒன்னும் புரியலையே. சின்னத்த ஒரே குழப்பமா இருக்கும்ல. 3வது தெருவில் இருக்கிற சண்முகத்தோட வீடு தான் கல்யாண வீடு. இங்கேயே நம்ம வந்திருக்கோம் தானே யோசிக்கிறீங்க? இப்ப நம்ம வந்திருக்கிறது தான் கல்யாண வீடு. உங்களுக்கு குழப்பறதுக்காக தான் 3வது தெருவில் இருக்கிற சண்முக வீட சொன்னேன். நீங்க தான் இங்க என்ன நடந்தாலும் உங்க ஹஸ்பண்டுக்கு உடனே அப்டேட் பண்ணிடுறீங்களே, அதான் மாத்தி சொன்னேன். அச்சோ, என்ன சகல 3வது தெருவுல இருக்கிற சண்முக வீடு இளவு வீடாச்சே. அங்க இருக்கிறவங்க சிவனாண்டி சந்தோஷமா பேசினா தொடப்ப கட்ட பிஞ்சிருமே. சின்னத்த அங்க உங்க புருஷன் என்ன பாடுபடுறாருன்னு தெரியலையே. வரட்டா. ஷோ, ஷோ, இந்த நேரம் பார்த்து போன் போக மாட்டேங்குதே. அந்த டிரைவர் பையன் ரொம்ப கிரிமினலா யோசிச்சு மாட்டி விட்டுட்டானே. இப்ப என்ன பண்றது? என்ன சண்முகம், இந்த விஷயத்தை ஏன் எங்ககிட்ட சொல்லல? இதுல வந்து கலந்துக்கிறது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னடி இவன் இப்படி பேசுறான்? இளவு வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருக்குங்கிறான். சண்முகம், இந்த மாதிரி விஷயமெல்லாம் அடிக்கடி நடக்கணும். ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி நடக்கும்போது நான் இங்க வந்து உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். இந்த காரியத்தை பாராட்டி உனக்கு பணம் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன சண்முகம், ஏதோ கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன சண்முகம், சந்தோஷமான விஷயம் தானே? கொஞ்சம் கூட சிரிக்காம அப்படியே உருன்னு இருக்க. டேய், அறிவு இருக்கடா உனக்கு? டேய் சண்முகம், மரியாதை இல்லாம பேசுறான். எழுவு வீட்டுல வந்து சந்தோஷமா இருன்னு சொல்ற. எளவு வீடா?